பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய பாரு அவர்களோட வீட்ல ஏகப்பட்ட ஊர் மக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல சமீபத்தில ரெட் கார்ட் வாங்கி பார்வதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. பாரு அவர்கள் வெளியே போனதிலிருந்தே தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாரு அவர்கள் வீட்டுக்கு போன உடனேயே அவங்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட ஊர் மக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பாருவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப செலிபிரிட்டி. அது மட்டும் இல்லாம ரொம்ப க்ளோஸா எல்லாத்து கூடயுமே பழகுவாங்க. கலகலன்னு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஊர் மக்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. அண்ட் அந்த ஒரு டைம், அதாவது இப்ப இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்போ பாருக்கு இப்படி ஆகிருச்சே அப்படின்னு ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே பாரு அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு குடுத்துருக்காங்க. "நீ எதையுமே கவனிக்காத, மத்த எல்லாத்தையுமே மறந்துரு. நீ ரொம்ப சூப்பரா ஆடுன. அங்க இருந்ததிலே நீ மட்டும் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடுன. உன்னால தான் இவ்வளோ நாள் நாங்க வந்து ஷோவே பார்த்தோம். அந்த அளவுக்கு நீ அருமையா ஆடிக்கிட்டு இருந்த. அங்க சொன்னதையோ, அங்க நடந்ததையோ நீ கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்காத. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் தொடர்ந்து நீ இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டே இரு. அண்ட் எங்களோட சப்போர்ட் உனக்கு எப்போதுமே இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. பாரு அவர்களோட அம்மாகிட்ட போயிட்டு, "உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடியிருந்தாங்க. உண்மையிலேயே நாங்களுக்கு வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துருந்தோம்." அப்படிங்கிற மாரி சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே நடந்திருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அந்த இடத்துக்கிட்ட நடந்தது வந்து யாரா இருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பாங்க. அது பாரு மேல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்த நீங்களும் நினச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பொண்ணு நல்லபடியா சாப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவங்கள நல்லபடியா சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அந்த ஒரு இடத்த காலி பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் பாரு அவர்கள் வீட்டுக்கு போன உடனேயே இப்படி ஒரு வரவேற்ப கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தாட்லாம் ரெட் கார்டு வாங்கிட்டோம். பிக் பாஸ் கூட நம்மள்ட்ட பேசல. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சே, நம்ம பேர் வெளியில எப்படி இருக்குமோன்னு நெனச்சிருப்பாங்க. பட் அவங்களோட அக்கம் பக்கத்தினர், ஊர்க்காரங்க அவங்களுக்கு இவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருக்கும்போது, கண்டிப்பா இதிலிருந்து மீண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் படத்துக்கு இப்ப வரைக்கும் சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வராதது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் தான் ஜனநாயகன். இந்த ஒரு படத்த வினோத் அவர்கள் எடுத்திருந்தாரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஏற்கனவே ரெடியாகி வரப்போற ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுட்டாங்க. அண்ட் சமீபத்தில இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமா நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில இன்னும் 2 நாட்கள்ல ரிலீஸ் வச்சுக்கிட்டு, இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் சென்சார் போர்ட் சென்சார் சர்டிஃபிகேட் தராம இருக்காங்க. இன்னைக்கு மதியானம் இந்த படத்தோட சென்சார் வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கேஸோட வழக்க மறுபடியும் அடுத்த நாள் மாத்தி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இப்ப சென்சார் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்சார் வரல அப்படின்னா கண்டிப்பா படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த ஒரு விஷயம் விஜய் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் சாரோட கடைசி படம். இந்த படத்துலயும் இவ்ளோ பிரஷர் இருக்கிறத பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.